ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தரம். இன்றைக்கி சேனலில் மஞ்சள் கிழங்கு எப்படி வைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மஞ்சள் பாருங்கள், மேலே வந்து அந்த இலை கட் பண்ணியிருப்பேன் தெரியுதா, கீழே வந்து வேறு இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம செடி வைக்க போகிறோம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது சாதாரண மஞ்சள், பொங்கலுக்கெலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தான் இது, விரல் மஞ்சள் சொல்லுவோம். ஸோ இதுலேயும் அந்த மேலே வந்து இலை கட் பண்ணியிருக்கேன், கீழே வந்து வேறு தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா மஞ்சள் கிடைக்கும், மஞ்சளோட சைஸ் பொறுத்து. ஸோ எனக்கு வந்து சின்ன சைஸ் போதுன்றதுனால சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய மஞ்சள் வந்து நான் அரைச்சிட்டேன், என்கிட்ட இருக்கிறது மீதி இவ்வளோ தான். அதனால் இதை மட்டும் நான் நட்டி வைக்க போகிறேன். எப்போவுமே பொங்கலுக்கு மறுநாள் வைப்பேன், இந்த தடவை அதுவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட்டு வந்து ஜனவரி 28. மஞ்சள் எப்படி வைக்கணும்னா, நுனி பகுதியில் தான் நமக்கு தளிர் வரும், அதனால் அந்த குத்தரை வைக்கணும். அது இந்த மாதிரி ஹாரிசண்டாலாக வைக்கக்கூடாது, வெர்டிக்கலாக இப்படி வைக்கணும். இப்போ நான் வைக்கிற பாருங்க, இதே மாதிரி தான் வைக்கணும். அந்த நுனி பகுதியில் தான் நமக்கு குருத்து வரும். கலவன் பார்த்திங்கன்னா செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் எல்லாமே ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட தொழு உரம் கிடச்சிதுன்னா அது ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம போடுற உரம் தான். அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே உரம் போடவே இல்லை, எப்போவுமே லிக்விட் உரம் தான் நான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக. அது மாதிரி பக்கெட்டில் வைக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு கவர், நல்லா திக்கான கவர், இல்லைனா அரிசி கோணி இருக்கும் இல்லையா, அதில் வைங்க. நிறைய ஓட்டை போட்டுக்கோங்க அடியில். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு திக்கான கவரில், இது வந்து கஸ்தூரி மஞ்சள் வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து 10 கிலோ அரிசி கோணியில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுட்டு எனக்கு எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ பக்கெட் உடைச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு அந்த பக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பக்கெட்டாக இருந்தது, அதனால் அது உடைக்கவும் முடியல என்னால். இந்த மாதிரி நீங்கள் அரிசி கோணியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிழிச்சிட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். அது இத்தும் போயிடும் ஒரு வருஷத்தில். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி குத்துரை வச்சுருங்க. அந்த நுனி பகுதியில் தான் வந்து நமக்கு தளிர் வரும். கொஞ்சம் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும், ஃபுல்லாகவே அப்படியே போட்டுறாதீங்க மண். கொஞ்சம் வந்து அதில் மஞ்சள் இருக்கிறது தெரியணும். வருஷம் செடி வச்சுட்டு மஞ்சள் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், தளிரே வரல, 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆகுது நமக்கு இன்னும் தளிரே வரலன்னு சொல்லிட்டு பிடிங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஃபஸ்ட்டு வந்து வேர் விடுது. 2 மாதம் வரைக்கும் வேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே அந்த குருத்தே வர ஆரம்பிச்சிது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், வரும். அதேமாதிரி 10 மாதத்தில் வந்து பூவும் வந்துச்சு எனக்கு, மஞ்சளில் பூ வந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம பொங்கலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணேன். பூ வந்து ஒரு 2 மாதம் கழித்து தான் ஹார்வெஸ்ட்டே பண்ணேன். பாருங்கள், அந்த மாதிரி மேலே இலை இருக்கா. ஸோ அந்த மாதிரி இலை பகுதியை வச்சுட்டு கீழே வந்து வேர் பகுதியை வச்சு மூடிட்டேன். எப்பவும் போல் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடணும் டெய்லி. நல்ல வெயிலில் வைங்க. எப்பவும் போல் தினமும் ஒரு வேளை தண்ணி ஊற்றுங்க, 2 வேளைலாம் ஊற்றாதீங்க, ஒரு வேளை தான் தண்ணி ஊற்றணும். நான் அப்படி தான் ஊற்றினேன், ஒரு வேளை தான் தண்ணி ஊற்றினேன். அதுவே நிறைய கிழங்கு வந்தது எனக்கு மஞ்சள். ஸோ அந்த மஞ்சளுமே நான் அரைச்சி மஞ்சள் பொடி தயாரித்தேன், அது ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் நான். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், இதுவும் அதே மாதிரி தான். கீழே வந்து வேரை வச்சுட்டு மேலே வந்து அந்த இலை வர்ற மாதிரி வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரியே வச்சுருக்கேன் பாருங்கள், அப்போ தான் நமக்கு தளிர் வரும் சீக்கிரமாக. இப்படி வச்சிடணும், ரொம்ப சிம்பிள் தான் வைக்கிறது. உரம் வந்து லிக்விட் உரமாக தான் நான் கொடுத்தேன். மற்ற செடிகள், ரோஜா செடிகளுக்கு எப்போயுமே நான் வந்து இந்த வெங்காயத்தோல் ஊற்றும்போது அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுவேன், தளிர் வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து பழத்தோல்கள்லாம் அரைச்சி நான் செடிங்களுக்கு ஊற்றுவேன். அது ஊற்றும் போது இந்த மஞ்சளுக்கும் ஊற்றுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஒரு நாளும் நான் மண்ணை கிளறி திட உரம் போட்டதே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு நான் எந்த திட உரமும் போடல. ஃபஸ்ட்டு மண் கலவையில் கலக்கிறது மட்டும்தான். நீங்களும் முதல்லையே நல்லா தொழு உரம் இருந்தது அப்படின்னா தொழு உரம் கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு திட உரம் போடவே தேவையே இல்லை. செடி வந்து அதுவே நல்லா வளர்ந்துடும். லிக்விடாக உரம் மட்டும் கொடுங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பாருங்கள், அந்த தண்ணிலாம் நல்லா வெளியே போயிடணும். தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. ஏன்னா கிழங்குல வந்து தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடும். வருஷம் மஞ்சள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். மேலே தூக்கணும் அப்படின்னா அந்த இலை பிஞ்சு வர மாதிரி இருந்தது. கீழே மண்ணை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிழங்கு கட்டாய் வந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரைஸ் பேக்கில் வைங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து 25 கிலோ ரைஸ் பேக் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் நிறையா மண் போட்டு வைங்க, இன்னும் நிறையா மஞ்சள் கிடைக்கும். அது மாதிரி மஞ்சள் எடுத்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கூட தயாரிக்கலாம். அது வந்து வீடியோவாக போட்டேன், அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். மஞ்சத்தூள் வந்து வீட்டிலேயே நம்ம தயாரிச்சிக்கலாம் ஆர்கானிக்காக. செடிங்களுக்கு என்னெல்லாம் நம்ம திரவ உரமாக ஆர்கானிக் உரம் நம்ம கொடுப்போமோ அதை வந்து இந்த செடிங்களுக்கு கொடுத்தா போதும். நல்லா வெயிலில் வைங்க, நிழல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வெயிலில் வைங்க, சீக்கிரமாக வேர் பிடிச்சி நமக்கு வளர்ந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் கேளுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.